நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய மோசமான நிகழ்வுகள் நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வங்கதேசம் இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன். ஒன்று, வெஸ்ட் பெங்காலில் முர்ஷிதாபாத்தில் ஏற்பட்ட அந்த வயலன்ஸ், ஸோ அது சம்மந்தமாக வங்கதேசம் என்ன சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வங்கதேசம் இந்தியாவுக்கு எதிராக என்ன பதில் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முர்ஷிதாபாத்தில் ஏப்ரல் 8ஆம் தேதி மிகப்பெரிய வன்முறை நிகழ்ந்தது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக இஸ்லாமியர்கள் பெரிய ஒரு போராட்டத்தை அங்கே நடத்தியிருக்கிறாங்க. அந்த போராட்டம் மிகப்பெரிய வன்முறையாக மாறி 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 3 இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பேர்த்த காவலர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வன்முறையில் ஈடுபட்டவங்கள. ஸோ இப்போது நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அந்த வன்முறையில் ஈடுபட்டவங்க நிறைய பேர் வங்கதேசத்துலேருந்து வந்தவங்க, இது முன்கூட்டியே அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருந்தார். அப்புறம் வெஸ்ட் பெங்காலினுடைய சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போது இது சென்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, பிஎஸ்எஃப் இனிமேல் ரொம்ப கவனமாக இருக்கணும், சென்டர் தான் ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ எங்களுடைய ஃபெயிலியர் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபெயிலியர் இல்லை, நீங்களே சொல்கிறீங்க வங்கதேசத்துலேருந்து தான் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் இந்த விஷயத்தை அரங்கேற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, போயிட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வங்கதேசம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நீங்கள் ஒழுங்காக ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். வெஸ்ட் பெங்காலில் ஒரு பெரிய வயலன்ஸ் நடந்திருக்கு, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பெரிய அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கும் வங்கதேசம் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. வன்முறை நடந்திருக்கு, அதில் ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, என்ன நடந்ததுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ இவங்க யாரை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி பங்களாதேஷ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்தியா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறாங்க. இது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு காட்டத்தை ஏற்படுத்தும், எந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரியான ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. ஸோ இதற்கு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி மிக கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. நாங்கள் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மைனாரிட்டிஸை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறத அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரலல் எங்களை மாதிரி நீங்கள் பண்ணணும்னு ஒன்று ட்ரா பண்ணுறீங்க. உங்கள் நாட்டில் தவறு செஞ்சவங்க ஃப்ரீயாக நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ரோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நாங்கள் சொன்னோம், குற்றம் சாட்டப்பட்டவர்களை தண்டிங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே தப்பு பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் தண்டனை கொடுத்துட்றோம். இங்கே எல்லாமே ரூல்ஸ் பேஸ்டாக இருக்குது. முதல்ல உங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸை ஒழுங்காக நடத்துங்க, அதுக்கப்புறம் மற்ற நாட்டை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி வங்கதேசத்துக்கு இந்தியா ஒரு கடுமையான ஒரு பதில் ஸ்டேட்மெண்ட்டை போட்டிருக்கிறாங்க. இப்போ வங்கதேசம் எந்த அளவுக்கு இறங்கிட்டாங்கன்னு பாருங்கள். இந்தியாவுக்கு ஈக்குவலாக எல்லா விஷயத்துலையுமே ஒரு பதில் அறிக்கை விடணும், பதிலுக்கு பதில் சொல்லிடணும், இந்தியாவுக்கு டிப்ளமேட்டிக்காகவும் ஒரு நெருக்கடியை போடணும் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானை மாதிரி டோட்டலாக எல்லா டிகிரிலையுமே வங்கதேசம் இறங்கிட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்ன பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கதேசம் இந்தியாவிலேருந்து நம்ம வங்கதேசத்துக்கு யான்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். யான் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த நூல், நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய நூல், துணி தயாரிப்பதற்கெல்லாம் இந்த நூல் இந்த யான்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய எக்ஸ்போர்ட்டை நிலம் மார்க்கமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல, அதை வங்கதேசம் பேன் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து யாராவது பங்களாதேஷில் யான்ஸ் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அது கடல் மார்க்கமாக சீ போர்ட்ஸ் வழியாக தான் யூஸ் பண்ணணும், லேண்ட் போர்ட்ஸை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 லேண்ட் போர்ட்ஸை, வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய 3 லேண்ட் போர்ட்ஸை இப்போ பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா அந்த போர்ட்ஸை யான் எக்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்த முடியாது. ஸோ இது எந்த விதமான ஒரு பாதிப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க ராஜஸ்தான், குஜராத், அப்புறம் இன்னும் நிறையா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் நிலம் மார்க்கமாக வங்கதேசத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த யான்ஸை. ஸோ அது ரொம்ப சீப்பாக இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் சீப்பாக இருக்குன்னு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இனிமேல் அவங்க அந்த ஆப்ஷனை பண்ண முடியாது, அந்த ஆப்ஷனை கையில் எடுத்துக்க முடியாது. கடல் மார்க்கமாக மும்பையில் இருக்க போர்ட் வழியாகவோ இல்லை தூத்துக்குடி போர்ட் வழியாகவோ இந்த மாதிரி தான் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இதனால் அவங்களுடைய அந்த ஷிப்பிங் காஸ்ட் அதிகமாகும். அது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்தியா இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஃபெசிலிட்டியை சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல, ஸோ அதற்கு ஒரு பதில் நடவடிக்கையாக வங்கதேசம் இது எடுத்திருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையான விஷயத்தை நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி தெளிவுபடுத்தியிருக்காங்க. அவங்க இதை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அந்த சஸ்பென்ஷன் ஏன் பண்ணோம் அப்படின்னா, ஒன்று நம்மளுடைய போர்ட்ஸில் பெரிய அளவுக்கு கன்ஜெஷன் ஏற்படுது, வங்கதேசத்தினுடைய அந்த ஷிப்மெண்ட்டை அலோவ் பண்ணுறதுனால, வங்கதேசத்தினுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அது யூஸ் பண்ணுறதுனால. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கதேசம் இந்தியாவுக்கு எதிராக நிறைய வர்த்தக நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்தோம். மார்ச் மாதமே அவங்க ஒரு சில முக்கியமான முடிவுகளை மேற்கொண்டுட்டாங்க, அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த யான் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம வங்கதேசத்துக்கு அனுப்புகிறோம்ல, ஸோ அதை தடுப்பதற்காக அவங்க மார்ச் மாதமே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, நிலம் மார்க்கமாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏப்ரல் 13 அது நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து வங்கதேசத்துக்கு போகக்கூடிய அந்த பொருட்களை அந்த கஸ்டம்ஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதை ரொம்ப
சீரியஸ் ஆக்கிட்டாங்க, ரொம்ப சின்சியராக வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரேடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளிலுமே வங்கதேசம் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 3 லேண்ட் போர்ட்ஸை வந்துட்டு அவங்க க்ளோஸ் பண்ணுது. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே. இந்தியாவுடனான அந்த உறவு வேணாம், எல்லா விதத்துலையுமே வந்துட்டு அதை நம்ம துண்டிச்சுக்கும் அப்படின்ற மாதிரி வங்கதேசம் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து ஒரு பதில் நடவடிக்கையாக அந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஃபெசிலிட்டியை வந்து நம்ம இது பண்ணியிருக்கிறோம், சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஃபெசிலிட்டி நம்ம சஸ்பெண்ட் பண்ணது வங்கதேசத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு, பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க நம்ம மேலே எடுத்திருக்கக்கூடிய அந்த நடவடிக்கையை விட நம்ம அவங்களுக்கு எதிராக எடுத்திருக்கக்கூடிய அந்த நடவடிக்கை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய குளோபல் பிராண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஜாரா, அப்புறம் நிறையா கம்பெனிஸ் இருக்கிறாங்க. பெரிய பெரிய நீங்கள் ரொம்ப ஒரு காஸ்ட்லி ஷர்ட் வந்துட்டு போகிறீங்க அப்படின்னா அது நிறையாது வங்கதேசத்தில் தான் வந்து தயாரிக்கிறாங்க, லூயி ஃபிலிப் இந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து வங்கதேசத்துக்கு பொருட்களை அனுப்பணும். இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ரூட் வழியாக தான் வந்து அந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. இனிமேல் அவங்க எல்லாருமே அவங்களுடைய ரூட்டை மாற்றணும், வேறு சோர்ஸ் வந்துட்டு அவங்க பார்க்கணும். ஸோ அதனால் ஓவரால் வங்கதேசத்துக்கு போகக்கூடிய அந்த பொருட்களினுடைய அந்த விலை வந்து அதிகமாகும், ஷிப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வங்கதேசத்துக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் வரும் நாட்களில் இந்தியாவுக்கு எதிராக நிறைய பதில் நடவடிக்கை எடுப்பதற்கு கூட வங்கதேசம் முயற்சிக்கலாம். ஏன்னா அவங்க இந்தியா வேணாம் அப்படின்னு சொல்லி டோட்டலாக முடிவு பண்ணிட்டாங்க நண்பர்களே. சரி, இப்போது இந்த யான் எக்ஸ்போர்ட்ஸை வந்து நிலம் மார்க்கமாக போகிறத அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்கல்ல. நிலம் மார்க்கமாக 30% தான் நம்ம வங்கதேசத்துக்கு யான் எக்ஸ்போர்ட் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம். மீதி எல்லாமே கடல் மார்க்கமாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 30% பண்ணுறவங்க அஃபெக்ட் ஆவாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்குமே இது பிரச்சனை, வரக்கூடிய அந்த யானின் விலை வந்து அதிகரிக்கும், ஏற்கனவே கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி இங்கே மோசமான நிலையில் வந்துட்டு இருக்கு, இதில் இவங்க வேறு இப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களும் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு ட்ரேட் வார் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதனால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறது யாருன்னா வங்கதேசம் தான். வங்கதேசம் என்ன நினச்சிக்கிறாங்க, இந்தியாவுக்கு எல்லா விதத்துலையுமே ஒரு மாற்று நாடை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி கிட்ட போகிறாங்க. நான் அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். துருக்கியினுடைய ட்ரேட் மினிஸ்டர் வந்து வங்கதேசத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவை ரீப்ளேஸ் பண்ணுற விதத்தில் நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் கிட்ட இருந்து முதல் முறையாக அவங்க பெரிய அளவுக்கு அரிசியை கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அந்த டீலின் மூலமாக முதல் முறையாக வங்கதேசம் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி இந்தியாவுக்கு ஆல்டர்னேட் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அடுத்து இந்த யான்ஸோட வேலை இந்தியாவிலேருந்து வர்றது அதிகரிக்குது அப்படின்னா சைனா கிட்டேருந்து வாங்கலாமா, வியட்நாம் கிட்டேருந்து வாங்கலாமா, நீ எல்லா ஆல்டர்னேட்டிவும் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம இனிமேல் பங்களாதேஷ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 தீவிரமான நடவடிக்கைகள் எடுப்போம், கேர்ஃபுல்லாக வந்துட்டு இருப்போம். கூடிய விரைவில் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான கேபினெட் மீட்டிங், அதாவது இந்த ஃபாரின் மினிஸ்டர், அப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், இவங்க இருக்கக்கூடிய அந்த கிச்சன் கேபினெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அவங்க முக்கியமான ஒரு க்ளோஸ்டு டோர் டிஸ்கஷனில் கூட வந்துட்டு ஈடுபடலாம் வங்கதேசம் சம்மந்தமாக. ஸோ அந்தளவுக்கு சீரியஸாக விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு நண்பர்களே. சரி, இப்போ வங்கதேசத்தோட ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்குது, ட்ரேட் வார் மாதிரி போய்கிட்டு இருக்குது. இதை நம்ம எஸ்கலேட் பண்ண விரும்ப மாட்டோம். ஒரு பெரிய நாடு, பெரிய ஜனநாயக நாடு, நம்ம ரொம்ப மெச்சூராக தான் வந்துட்டு நம்ம செயல்படுவோம். நம்ம இன்னொரு பக்கம் என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவினுடைய அந்த ஜிடிபிக்கு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்கு. பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நம்மளுக்கு பெரிய அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம இப்போ வங்கதேசத்தெல்லாம் தாண்டி வேறு ஒரு ஹைட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிவு பண்ணியிருக்கிறோம். அந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வங்கதேசம் வந்து பெரிய லெவலில் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, ட்ரம்பினுடைய டேரிஃப் வந்து வங்கதேசத்தின் மேலே ரொம்ப அதிகமாக இருக்குது இந்தியாவை விட. ஸோ இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து வங்கதேசத்தினுடைய இந்த எக்ஸ்போர்ட்டை ஈஸியாக பீட் பண்ணிட முடியும், அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த கார்மெண்ட்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை பட்ஜெட்டில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 5272 கோடி. அது போன தடவையோட 19% அதிகம். ஸோ வங்கதேசத்தினுடைய அந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு எல்லா விதத்துலையுமே நெகட்டிவாக விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. நம்மளுக்கு எல்லா விதத்துலையுமே கவர்மெண்ட் வந்து அடுத்து ஒரு பாசிட்டிவாக பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா நல்ல நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு நம்மளுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வங்கதேசத்தோட ஒரு பயங்கரமான அட்வான்டேஜில் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு யார் பெரிய காம்படிட்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வியட்நாம் தான். முக்கியமாக என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, மேன்மேட் ஃபைபர் அப்படின்றது ஒரு முக்கியமான மெட்டீரியலாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய உடைகளில். இந்த மேன்மேட் ஃபைபரை வந்து யார் பெரிய அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றவங்களுக்கு தான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இது வியட்நாம் வந்து பெரிய அளவுக்கு தயாரிக்கிறாங்க. அவங்களுடைய அந்த மேன்மேட் ஃபைபர் MMF அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 18% வளர்ந்துருக்கு. ஆனால் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த MMFல வெறும் 5.7% தான் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இந்த விஷயத்தை அதிகப்படுத்துவதற்காக, MMF அதிகப்படுத்துவதற்காக நம்ம நிறையா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை புகுத்தி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு இப்போ நம்ம ஒரு ஃபண்டை வந்துட்டு ஒதுக்கி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் PLI ஸ்கீம், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமின் மூலமாக இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுப்பதற்கு நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். எப்படி ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில்
நம்ம வந்து பெரிய அளவுக்கு இப்போ வந்து வளர்ந்துருக்கிறோமோ, அசுர வளர்ச்சியை நோக்கி வந்துட்டு நம்ம போயிட்டுருக்கிறோம். அதே மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அசுர வளர்ச்சி அடையணும். பங்களாதேஷை பெரிய அளவுக்கு பின்னுக்கு தள்ளணும். அதுதான் என்னுடைய ஆசை, நம்மளுடைய ஆசை. அது கூடிய விரைவில் நடக்கும் நண்பர்களே. நம்ம யாரையும் கவனிக்காமல், யாரு கூடயும் பெரிய அளவுக்கு வம்புக்கு போய் நம்மளுடைய நேரத்தை வீணடிக்காமல் பாசிட்டிவாக நம்ம போவோம். அதுதான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதிலடி பாடம். சீனாவினுடைய சைலண்ட் ரைஸ், பீஸ்ஃபுல் ரைஸ் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். சைலண்ட்டாக வேலை பார்த்தாங்க, மேலே போயிட்டாங்க. இன்றைக்கி மற்றவங்க எல்லாருமே கீழேருந்து சீனாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் வேறு ஒரு லெவலில் வந்துட்டு இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி நம்ம அடுத்த லெவலுக்கு வந்துட்டு கூடிய சீக்கிரம் போயிடுவோம் அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுவே வங்கதேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும். ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து இதுக்கு இன்னும் நிறைய பெரிய இன்சென்டிவ் கொடுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு பெரிய சப்போர்ட் வந்துட்டு வழங்கணும். ஸோ அதை சொல்லி இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. வியட்நாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவை ரீப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பல துறைகளில். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலேயும் தான் அந்த மேன்மேட் ஃபைபர்ஸ்லாம் முதல் சைனா தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்போ வியட்நாம் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வியட்நாம் அவுட்ப்ளே பண்ணிட்டாலே, வியட்நாமை பீட் பண்ணிட்டாலே பெரிய லெவலுக்கு வந்துட்டு போயிடுவோம் நிறையா விஷயத்தில் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில விஷயங்கள் ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்குது. இதை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜெய் ஹிந்த்.